ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி கேக். பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுக்கலாம். கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 100 ml அளவுள்ள கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுள்ள பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 60 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, வாசனை இல்லாத ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும், கட்டிகள் எதுவும் இல்லாமல். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜலிச்சு சேர்க்கணும். இப்போ 1 கப் அளவுள்ள மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஜலிச்சு விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். இப்போ நம்ம எடுத்த பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவு உள்ள பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்க்கும்போது ரொம்ப சேர்த்துடாதீங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வாசனைக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வெண்ணெய் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் தடவி விட்டுட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டி விடுங்க. பபுள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் நம்ம தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கடாயை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு விடுங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சுகர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் சிரப் வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் சிரப் ரெடியானதும் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஜாம் சேர்த்துக்கோங்க. ஜாம் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக இருக்கிற ஜாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் ஹீட்டில். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண கேக் இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஒரு தட்டில் திருப்பி எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். மேலே இருக்க பட்டர் ஷீட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சுகர் சிரப், அதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இதில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. கேக்கு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. சுகர் சிரப் வந்து கேக்கில் நல்லா இறங்கணும். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கேக் ஃபுல்லாக. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கேக் நல்லா சூப்பராக அண்ட் சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. கடையிலே வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.